தியானம் பிரதிஷ்டை வந்து நாங்களாம் வந்து ஃபேஸிங் வால், செவுத்தை பார்த்து இப்படி வாட்டம் உட்காந்துருக்கோம். எங்கள் முதுகு தான் தியானம் எங்களுக்கு பார்த்துட்டு இருக்குது. சத்குரு அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பின்னாடி நடக்குது, சத்தம் தான் கேட்குது. ஏதோ விழுந்த சத்தம் கேட்குது. சத்குரு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு, கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க சத்குரு வந்து காரில் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. கார் வந்து நின்றுது, தூக்கிட்டு வந்து ஒரு சேர் உட்கார வச்சாங்க. சேர் உட்காந்துட்டாங்க. பேச முடியல. அவர் என்ன எழுதியிருந்தாரு, அதுதான் படித்தாங்க. ராஜாண்ணா தான் டீச்சர், ராஜாண்ணா படித்தார். அதுதான் அந்த கவிதை இப்போ வெளியே போட்டிருப்பாங்க. தியானம் கவிதை இருக்குதுங்களா, ஓ தியானிங்க நவ் தட் யூ ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனிதன் வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாமே பண்ணியிருக்கிறேன் நீ வர்றதுக்கு, அப்புறம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை வந்து படித்தாங்க. ஆனால் இவர் கண்டிஷன் இப்படி இருக்குன்னு பயந்தான் எங்களுக்கெல்லாம். ஆனால் அது சொல்கிறார், இட்ஸ் எ டெம்பரரி செட் பேக் அப்படி சொல்கிறார். இந்த மாதிரி எத்தனை பேர் இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் நன்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, இது டெம்பரரி செட் பேக்கு, நான் மீண்டு வருவேன்.